எல்லாருக்கும் ஒரு இனிய காலை வணக்கம். மம்மி ஒரு இவனுக்கு போகிறேன் இன்னைக்கு. என்னோட ரெடி ஆனாமாங்க. இவனுக்கு வந்து லேட் ஆயிருமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. ஆனால் இருந்தாலும் ஐ திங்க் ஷுட் பி ஓகே. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு முன்னாடி வந்துருவாங்கன்ட்டு நினைக்கிறேன். யூஸ்வலி நான் அவ்வளோ லேட்டாக ஆக்க மாட்டேன். பட் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே வேலை இருந்தது. அதுவும் தலை குளிக்கிறது அதை விட பெரிய வேலை. எல்லாத்துலேயுமே பெரிய வேலை வந்து தலை குளிக்கிறது தான். பேசிக்கலி எங்கே கிளம்பி போகிறதா இருந்தாலும் இன்னும் வெளியே போகிறதுக்கு முன்னாடி தலை குளிச்சே ஆகணும். அதாவது எங்க கிளம்பி போறதா இருந்தாலும் வெளியே நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா போவேன். ஏன்னா that's my opportunity to actually wear all the dresses in my all the dresses and gowns in my wardrobe. இல்லையா? ஆனா ப்ராப்ளம் என்னன்னா சோஷியலைசிங். அதாவது இங்க யார் வந்து அதை நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா கோவிட் அப்புறம் நினைக்கிறேன் சோஷியலைசிங் எஸ்பெஷலி ஃபார் சோஷியல் பட்டர்ஃப்ளைஸ்க்கு சோஷியலைஸ் வந்து எப்படி பண்றது அப்படின்னு தெரியல. ஆனஸ்ட்லி ஓகே, இப்போ இந்த இவனுக்கு போறோம். நம்ம வந்து ஒரு பர்சனை பார்க்கும் போது ஹாய் நல்லா இருக்கீங்களா, ஹாய் ஹவ் ஆர் யூ, ஸோ அவங்க சொல்லுவாங்க ஐம் ஃபைன் தேங்க்யூ, ஹவ் ஆர் யூ, ஐம் ஃபைன் தேங்க்யூ. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றது, அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஸ்டக் ஆயிடுது. புரியுதா நான் சொல்றது? அன்னைக்கு ஜஸ்ட் a week or two back நான் வந்து ஃபார்மசியில வந்து மவுத் வாஷ் வாங்கிட்டு இருந்தேன். கேளுங்க இந்த கதைய. மவுத் வாஷ் வாங்கிட்டு இருந்தேன்னா அப்போ நான் மவுத் வாஷ் வாங்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து எனக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்தாரு. அவர் என்ன எடுத்துட்டு இருந்தாரு எனக்கு சரியா தெரியல. மேபி அவர் டூத் பேஸ்ட் பார்த்துட்டு இருந்தாரோ என்னமோ போல இருக்கு. அவர் கேட்டாரு இந்த இந்த மவுத் வாஷ் வந்து நல்லதா அப்படின்ட்டு. அப்ப மவுத் வாஷ்ல என்ன நல்லதா கெட்டதா மனசனா இப்படி இருந்தா நான் சொல்லல. நான் பேனிக் ஆயிட்டேன். அவர் திடீர்னு என்ன கேட்டோன்னே. அப்ப நான் சொன்னேன் இது வந்து நல்லா இருக்கும், என்னோட ஃப்ரெண்ட் இதான் பாக்குறாங்க, அவங்களோட பல்லு நல்லா வெள்ளையா இருக்கும் அப்படின்ட்டு. அதனாலதான் நான் வாங்குறேன் அப்படின்னு. அப்ப அவர் கேக்குறாரு இது வந்து வயித்தாலைக்கு பாய்க்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நான் யோசிக்கிறேன் வயித்தாலைக்கு பாய்க்கலாமா, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. அப்ப நான் சொல்றேன் இல்ல இது வயித்தால மருந்து இல்ல, இது வந்து பல்லுக்கு அப்படின்னு. ஓ ஆமாவா, இல்ல ஒரு வாரமா வயித்தால அதான் இது குடிச்சு நல்லா ஆயிடுமா அப்படின்னு. இது குடிக்கிறது இல்ல, இது வந்து என்னது கொப்பளிச்சு வந்து துப்பிடணும்னு. ஓ ஆமாவா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எனக்கு ஒரு கட்டத்துல யோசனை, அவர் வந்து இவ்வளவு நாள் யாருக்கிட்ட அதை சொல்றது அப்படின்னு தெரியாம நம்ம கிட்ட சொல்றாரா, இல்ல நம்ம கிட்ட என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம இதை பேசிட்டு போறாரா அப்படின்னு ஒரே சந்தேகம். Like where do we draw the line? Honestly, where do we really draw the line? புரியுதா நான் சொல்றது? It's just people don't know how to socialize anymore. And நானும் வந்து அப்படிப்பட்ட ஒரு விதி விலக்கு கிடையாது. புரியுதா? அதே போட்ல தான் வந்து நானும் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப காமிக்கிட்டே நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா எப்படி நான் பீப்புள் கிட்ட சோஷியலைஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஏன்னா what do you do அப்படின்னு கேக்குறது வந்து இட்ஸ் ஆக்சுவலி நாட் நைஸ் தெரியுமா. இட்ஸ் ஆக்சுவலி ரூட். உண்மையா சொல்ல போனோம்னா இட்ஸ் ரூட். அண்ட் சோஷியல் எத்திகேட் படிச்சவங்க அண்ட் வந்து என்னது எலிட் சொசைட்டில மிங்கிள் பண்ற பீப்புளுக்கு வந்து ஆக்சுவலி தெரியும் தட் this is a given thing. and உங்ககிட்ட வந்து பீப்புள் வந்து பேசும்போது அவங்க வந்து நீங்க என்ன வேலை செய்றீங்க அப்படின்ட்டு அவங்க தெரிஞ்சுக்க விரும்புறாங்கன்னா that is because they want something from you. உங்ககிட்ட இருந்து உங்களை எப்படி சைஸ் அப் பண்ணணும் அப்படின்னு பாக்குறாங்க அவங்க. அதனாலதான் வந்து they actually say this things. புரியுதா நான் சொல்றது? பின்னாடி தெரியுதா என்னோட பிங்க் டைனோசோ. இது வந்து அனாக்சினாமன். எல்லாரும் ஹாய் சொல்லுங்க அனாக்சினாமனுக்கு. ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு வாங்கினேன் டைனோ. அது என்ன சொல்லிட்டு இருந்தேன் நானு. சோ நமக்கு தெரியும் அது வந்து சோஷியல் எத்திகேட் படிச்சவங்க 101 சோஷியல் எத்திகேட் 101 it's not nice and it's rude to ask people what they do for a living, because usually அந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்க எல்லாமே வந்து அவங்களோட ஹைரார்க்கில வந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு நம்மள சைஸ் அப் பண்ணணும்னு தான் பாப்பாங்க. டேட்டிங் ஆப்ல கூட இல்ல வந்து டேட்டிங் சீன்ல கூட I forbid people from asking what do you do அப்படின்ட்டு. பொம்பளையும் சரி ஆம்பளையும் சரி, இது வந்து ஜெண்டர் ஸ்பெசிபிக் கிடையாது. இது ஜஸ்ட் சோஷியல் எத்திகேட் 101. இதுக்கு முன்னாடி அது என்னோட மேபி வந்து அது என்னோட நல்ல நேரமா இருக்கலாம். without asking what they do for a living, I actually just kind of assume and I know and I understand just from the அவங்களோட spending habit and also just the way they dress and carry themselves. நமக்கு தெரியும் அவங்க பணம் இருக்கிறவங்களா பணம் இல்லாதவங்களா அப்படின்ட்டு. do with that information what you will. ஆனா மம்மி என்ன சொல்றேன்னா அந்த சோஷியல் செட்டிங்ல வந்து ஒரு விஷயத்த எது கேட்கணும் எது கேட்க கூடாது அப்படின்றதெல்லாம் லிமிட் இருக்கு.
ஓகேவா? அன்லெஸ் வந்து நீங்க வந்து ரொம்ப கேஷுவலான செட்டிங்ல வந்து மீட் பண்றதா, இது வந்து நிஜமாலுமே ரொம்ப கேஷுவலான செட்டிங் இது. சோ அது வந்து அன்லெஸ் பீப்புள் கேட்கலன்னா நான் கேட்க மாட்டேன் அதை. அண்ட் ஆனஸ்ட்லி அவங்க என்ன செஞ்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னோட ட்ரெஸ் வந்து இந்த கலர் பிங்க் அண்ட் இதெல்லாம் கலரு பாத்தீங்களே, பிங்க் அண்ட் ஒயிட். ஸோ அக்சசரிஸ் எல்லாமே வந்து சில்வர் அண்ட் ப்ளூ, நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுக்கறதுக்கு, கிளாஸியான கான்ட்ராஸ்ட் கொடுக்கறதுக்கு. அண்ட் ஆல்சோ என்னோட ஹேர் பின் வந்து பிங்க் கலர், because நான் வந்து I go by Lolita style or English vintage vibe, so that's the whole thing. Okay, ஐஷேடோ முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன? ஓகே, பவுடர் அடிக்க மாட்டேன் நானு, ஏன்னா தேங்க்யூ காட், பிகாஸ் என்னோட ஸ்கின் நல்லா இருக்கு. அதனால வந்து ஐ டோன்ட் நீட் தட் மச் ஆஃப் அ கவரேஜ். கொஞ்சமா ஃபவுண்டேஷன் போதும். அதுவும் இல்லாம வந்து என்னோட ஆயிலி ஸ்கினுக்கு வந்து அதை அப்படியே விட்டுறணும். எதுக்கு வந்து அதை பேட்ச் பண்ணிக்கிட்டு விட்டுட்டா அது பாட்டுக்கு பசாம இருக்கும் இல்லையா? பிகாஸ் இட் டஸ் இட்ஸ் ஜாப். அதோட வேலைனா க்ளோவிங்கா இருக்கிறது, அதோட வேலையை அது கரெக்டா செய்யும், அவ்வளவுதான். So what we're gonna do now is என்ன செய்யலாம்? ஓகே, முதல்ல blusher பண்ணிடுவோம். தேட போதுதான் எதுவும் கிடைக்காது பிள்ளைங்களா. மணி என்ன கூப்பிடானே? இதுல பார்த்தா எப்படி தெரியும்? இதுதானே கண்ணாடி எடுத்துட்டு வந்தேன். இதை சூத்துல சொருக்கிட்டு அந்த கேமரா யூஸ் பண்றது ஒண்ணும் தெரியல. வெளியே போறோம், நம்மளுக்கு இவெண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் வந்து நிப்பான். நேத்தே இவனுக்கு டெவலப் பண்ணிடலாம்னு நினைச்சேன், நடக்கல. ஏன்னா பிம்பல்ஸ் அமுக்கிட்டா அதுல ஒரு பிரேக் அவுட் ஆகி அப்புறம் அங்க அசிங்கமா அப்படியே சோப்பா தனியா தெரியும். பரவாயில்ல, வேண்டாம், பசாம இருந்துருவோம் அப்படின்ட்டு கைய வச்சுக்கிட்டு பசாம இருப்போன்ட்டு பசாம இருந்துட்டேன். நல்லா ஸ்கின் பவுடரே இல்லாம கொஞ்சமா ஃபவுண்டேஷன் இருந்தாலே போதும். உங்க ஸ்கின்னை நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சமான கவரேஜ் இருந்தாலே உங்களுக்கு போதும். ஓகே தான். அது என்னன்னா ரொம்ப நேரம் தாங்கும். நல்லா நீங்க வந்து உங்க ஸ்கினை நல்லா பாத்துக்கிட்டு உங்களோட ஸ்கின் கேர் எல்லாம் வந்து நீங்க ருட்டீனா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட என்ன சொல்றது, உங்களோட மேக்கப் வந்து நல்லா தாங்கும். அண்ட் கவரேஜ் ஆஃப்டர் கவரேஜ் போடணும்னு அவசியம் இல்லை. ஐலைனர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மஸ்காரா அடிக்கலாம். மஸ்காரா தான் அதுக்கப்புறம் தான் மஸ்காரா அடிப்பாங்க. நான் எல்லாத்தையும் தலைக்கீழ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல, அதான் உண்மை. நல்லா வந்துருச்சு இன்னைக்கு 2 பக்கமும் ஐலைனர். கடவுள் கருணை காட்டிட்டாரு நம்மளுக்கு. இல்ல நம்ம ஒயிட் கலர் கொடுத்துருவோம் வாட்டர் லைனுக்கு. ஓகே, இங்க கொஞ்சம் ஹைலைட் கொடுப்போம் நம்ம. ஏன்னா நம்மளோட ட்ரெஸ் வந்து ஸ்லீவ்லெஸ். ஓகே, முடிச்சாச்சு மேக்கப். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? ஓகே, shall we do no we can't do our hair first. ஏன்னா ட்ரெஸ் போட்டுட்டு தான் ஹேர் பண்ண முடியும். ட்ரெஸ் முதல்ல போட்டுட்டு வந்துருவோம். ஓகே, இதுதான் நம்மளோட ட்ரெஸ். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? I mean look at the ruffle.
Okay, let's take a second to admire the work of my designer. Look at the ruffles, guys. Look at that. And பாருங்க எவ்வளவு நீளமா இருக்கு அப்படின்ட்டு. See, look at that. So beautiful. Let's put this on. எப்படி இருக்க? எனக்காகவே செதுக்கப்பட்ட ட்ரெஸ் இல்லையா? And you haven't seen anything. Look at this. Pockets, pockets. எங்க முப்பாட்டை எனக்கு வச்சுட்டு போன சொத்தெல்லாம் கூட இந்த பாக்கெட்ல தான் நான் வைக்க போறேன். Watch me. Try and stop me. You can't. There is no such thing as overdressed. Remember that. There is no such thing as overdressed. கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு எழுந்திருச்சு நடக்க முடியாத பீப்பிள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க அத்தனை கணக்கான மக்கள் மத்தியில நீங்க இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு உயிர் கொடுத்திருக்காரு, உங்களுக்கு கை கால் கொடுத்திருக்காரு, உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்காரு. நீங்க எப்படி அதை பயன்படுத்துறீங்க, எப்படி அதை செலிப்ரேட் பண்றீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தோடு பார்க்க போறீங்களா? யார் தோடு பார்க்க போறா? காமிக்கிறேன். எவ்வளவு அழகா இருக்கு. நெயில்ஸ் காலப்பட வேணாம். நெயில்ஸ் நான் எக்ஸ்டென்ஷன் வச்சிருக்கேன். யூஸ்வலி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுல இருந்து வெளியே ஆக போது மட்டும்தான் நான் வந்து அப்ளை பண்ணுவேன். போட்டோஸ் எடுக்கலாமா? ஓகே, நம்ம கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கலாம். நல்ல குஷி ஆடிட்டு இருக்கல, சட்டுன்னு குழவி கொத்திடுச்சு என்ன. ட்ரெஸ்ஸ போட்டுட்டோன்னு தையத்தக்கான்னு ஆடிக்கிட்டு கிடந்தனா வெளியே குழவி கொத்திடுச்சு. பாருங்க பாருங்க அப்படியே வேங்கி கிடக்குது. செம்ம வலி. எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. பாதி crew வந்து ஆன் த வே. நான் இன்னும் கிளம்பவே இல்லை. கடவுள் இன்னைக்கு உயிரோட நம்மள எழுப்பினாரு. நம்ம இந்த வாழ்க்கை எப்படி வாழ போறோம் அப்படின்னு சொன்ன வேகத்துக்கு என்னோட ஆயுளுக்கு வந்து சோதனை வந்துருச்சு. அதாவது என்னன்னா, நான் வந்து என்னோட ஃபேஸ டங்க் பண்றதுக்கு கோல்ட் வாட்டர் வந்து புடிச்சு வச்சேன் ஃப்ரிட்ஜ்ல. நான் யூஸ்வலி கோல்ட் வாட்டர் குடிக்க மாட்டேன். எதுவுமே கோல்டா எதுவுமே நம்ம வீட்டுல இருக்காது. வாட்டர், ஐஸ்கிரீம் எதுவுமே இருக்காது, யோகர்ட் தவிர. ஆனா நான் டங்க் பண்ணல. அந்த வாட்டர் வந்து அங்கேதான் இருந்திருக்கு, நான் மறந்துட்டேன். ஆனா காலையில நான் யூஸ்வலி பண்ண மாட்டேன். பட் காலையிலே வந்து சம்ஹவ் காலையிலே கடவுள் உணர்த்திட்டாரு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி குரங்கு சேட்டையில வந்து நான் கண்டிப்பா ஈடுபடுவேன் அப்படின்ட்டு. அந்த கோல் கம்ப்ரஸ் இல்லைன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? அந்த கோல் வாட்டர் இல்லைன்னா கோல் கம்ப்ரஸ் இருந்திருக்காது. கிளம்புமா? டைம் ஆயிடுச்சு. போலாம் வாங்க. அழுதுகிட்டே.